Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future. சென்னை மாநகர மக்களின் மிக முக்கியமான போக்குவரத்து பொது கட்டமைப்புகளில் ஒன்றான பறக்கும் ரயில் எனப்படும் MRTS ரயில் சேவைகளின் தற்போதைய நிலை கவலைக்குரிய வகையில் இருப்பதாக பயணிகள் கூறுகின்றனர். சென்னையின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதி புறநகர் பகுதிகளிலிருந்து தெற்கே உள்ள பறக்கும் ரயில் வழித்தடங்களுக்கு நாள்தோறும் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போதைய ரயில்களின் இயக்க கால இடைவேளையை குறைக்க வேண்டும் என தென்னக ரயில்வேவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக அலுவலக வேலை நேரங்களான காலை மற்றும் மாலை நேரங்களில், அதாவது பீக் ஹவர்ஸில் தற்போது 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படும் ரயில்களை 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அரக்கோணம், திருவள்ளூர், ஆவடி, கொரட்டூர் மற்றும் வில்லிவாக்கம் போன்ற மேற்கு புறநகர் பகுதிகளிலிருந்து சென்னை பீச் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், அடையாறு, வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு செல்பவர்கள் இந்த 20 நிமிட கால இடைவேளையால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். சென்னை பீச் ரயில் நிலையத்தில் ஒரு ரயிலை தவறவிட்டால் அடுத்த ரயிலுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. அது மட்டுமின்றி பீச் ரயில் நிலையத்தில் 4 அல்லது 5வது பிளாட்பாரத்தில் வந்திறங்கும் பயணிகள் பறக்கும் ரயிலை பிடிக்க 8வது பிளாட்பாரத்திற்கு ஓட வேண்டியுள்ளது. 50 வயதை கடந்த முதியவர்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மாற்றம் பெரும் மன உளைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்துவதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது சில முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் 842 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக எக்ஸ்பிரஸ் மற்றும் புறநகர் ரயில்களின் இயக்கத்தில் சில தற்காலிக மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். மேலும் சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் கோட்டை பீச் நிலையங்களுக்கு இடையே உள்ள டிராக் ஷேரிங் போன்ற தொழில்நுட்ப காரணங்களால் தற்போது ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க சாத்தியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னரே ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பரிசீலிக்கப்படும் என தென்னக ரயில்வே தெளிவுபடுத்தியுள்ளது. தினமும் அவதிக்குள்ளாகும் லட்சக்கணக்கான நடுத்தர மற்றும் எளிய மக்களின் இந்த அத்தியாவசிய கோரிக்கைக்கு ரயில்வே நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகள் மூலம் ஏதேனும் தற்காலிக தீர்வு காணுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.